ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிறிஸ்மஸ் எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். எப்போயுமே நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்னாலே ஊருக்கு போயிடுவோம். இந்த தடவை இங்கேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். கிறிஸ்மஸ்னாலே எல்லார் வீட்லேயும் பிரியாணி தான். எங்கள் வீட்லேயும் நேற்று மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தேன். எனக்கு பிரியாணி அப்படின்னோடனே எனக்கு பழைய ஞாபகம் தான் வரும். எனக்கு ஸ்டார்டிங்கில் பிரியாணி செய்ய தெரியாது. நமக்கெல்லாம் பிரியாணி செய்ய தெரியுமா அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா பிரியாணி செய்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். எனக்குமே குயிக்காக செய்கிற ரெசிபி அப்படின்னா பிரியாணியாக தான் இருக்கும். பக்கத்துலேயே சிக்கன் 65 செஞ்சுக்கிட்டே நான் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே ஆனால் நான் ரெடி பண்ணி வச்சனால பிள்ளைங்களும் எனக்கு பிரியாணி செய்ய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம தம் போகிற நேரத்தில் நம்ம வாழை இலையை அது மேலே போட்டு நம்ம தம் போடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த இலையில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கும் உள்ள. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களோடு சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் போய் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று டே இப்படி தான் எங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். இது ஒரு மினி விலாகாக போடணும்னு ஆசைப்பட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன்.